குறள் 379. நன்றாங்கால் நல்லவாக் காண்பவர் அன்றாங்கால் அல்லற் படுவ தெவன். பொருள்: நல்லவை நடக்கின்றன என்று ஏற்றுக்கொள்பவன். தீய ஊழின் பயனால் துன்பம் வரும் காலத்தில் மட்டும் ஏன் இந்த துன்பம் என்று வருந்துவது ஏன்? வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரலாம். நன்மை கிடைக்கும் போது அதை ஏற்றுக்கொள்வது போல, துன்பம் வரும்போதும் மனத்தளர்ச்சி இல்லாமல் அதை எதிர்கொள்ள வேண்டும். நல்ல காலத்தில் பெருமை கொள்ளாதே. எல்லாம் என் திறமை என்று எண்ணாதே. கிடைத்த நன்மைக்கு நன்றி கொள். தீய காலத்தில் மனம் உடையாதே. பிறரை குறை சொல்லாதே. முயற்சியை கைவிடாதே. இது கடந்து போகும் என்பதை உணர். இன்றைய வாழ்க்கைக்கு இந்த குறள். ஒரு நாள் பணம் வரும், தொழில் வளரும், வெற்றி கிடைக்கும். மற்றொரு நாள் இழப்பு வரலாம், தொழில் சிக்கல் வரலாம், வாய்ப்புகள் மூடப்படலாம். நல்ல காலத்தை மட்டும் வாழ்க்கையின் இயல்பாக நினைத்தால் கெட்ட காலம் நம்மை உடைத்துவிடும். ஆனால் இரண்டும் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக பார்க்கும்போது, வெற்றி அகந்தையை உருவாக்காது, தோல்வி நம்மை அழைக்காது. வள்ளுவர் கூறும் மிகப்பெரிய உண்மை: நன்மை வந்தபோது அதை ஏற்றுக்கொள்கிறாய் என்றால், துன்பம் வந்தபோது மட்டும் ஏன் எதிர்க்கிறாய்? காலம் மாறும், மனம் மட்டும் நிலையாக இருக்கட்டும்.